ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம், ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் சொல்லி ஆகணும். என்னென்னா, நம்ம சாண்ட்ரா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம கேமரா முன்னாடி வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டையும் குழந்தைகிட்டையும் பேசுகிறாங்க. ஏன் அதை பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கில் இருந்தாங்க நம்ம சாண்ட்ரா. கொஞ்சம் நேரம் கிடையாது, பயங்கரமான ஷாக்கிங்கில் இருந்தாங்க. அது கம்பருதுன்னு பார்க்கும்போது அவங்க அலறி உள்ளே போனதெல்லாம் வந்து நான் ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஏன்னா நைட்டு நான் வந்துட்டு தூங்கிட்டேன், ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது டாஸ்க்கு, அதனால் நான் தூங்கிட்டேன். அதனால் வந்துட்டு ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படியே பயந்துட்டு அந்த கட்டில் கடியில் போகும்போது நம்மளுக்கு அப்படியே மனசு பதப்பதைக்குது. என்னடா இது, 2 குழந்தைகளுக்கு அம்மா இப்படி பயப்படுறாங்களே, இப்போ பார்க்குற குழந்தைங்க எவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது. சரிங்களா? இப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி இறங்கி வராங்க. அவங்கள பார்த்துட்டு அலறி ரெஸ்ட்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. அதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா, உள்ள வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க அம்மா தான் வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் இல்லையா? அவங்களே இப்படி பண்ணாங்கன்னா அப்போ குழந்தைகள் என்ன நினைக்கும்? ஸோ அது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு தைரியமாக இருங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஜாலியாக சிரித்து பேசினாங்க. அவங்க அந்த கவலையெல்லாம் மறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. என்னென்னா, விஜய் பார்வதிக்கும் கமருக்குன்னு சாப்பாடு செய்யக்கூடாதுன்ற மாதிரி பிளானை போட்டு இவங்களுக்குள்ளே மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கிறதா வந்து சபரியும் அப்புறம் இன்னும் ஒரு சில பேரில் வந்து பிளான் போட்டு அப்புறம் கடைசியில் சாப்பாடு செய்யக்கூட ஆள் இல்லாமல் அவங்களே வந்து ஆம்லெட்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. அப்படியே விட மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு சாப்பாடுலாம் பிக் பாஸ் வந்து கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. நேற்று வந்துட்டு நைட்டு வந்து இந்த பேட்டரிக்கே வந்து பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ என்னென்னா, கேமரா முன்னாடி வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா, பாத்து மீனு குட் மார்னிங், அம்மா ஓகேவா இருக்கேன், பிரேவாக இருக்கணும் ஓகேவா, அம்மா சிரிச்சுட்டு தான் இருக்கேன் பாருங்கள், பாத்து குட்டி மீனு குட்டி ஸ்ட்ராங்காக இருங்க, எல்லாரையும் நான் கேட்டதாக சொல்லு, எல்லா கிளாஸுக்கும் போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. அம்மா வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு தங்கங்களா, அச்சு ஐ எம் ஹாப்பி. அப்போ மட்டும் லைட்டாக அப்படி கொஞ்சம் கண் கலங்குறாங்க. நீயும் கவலைப்படக்கூடாது ஓகேவா, லவ் யூ அச்சு, மிஸ் யூ அச்சு, பாப்பாவுக்கு சாப்பாடு கொடு, நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டாங்க. எப்படியோ அவங்க வந்து கொஞ்சம் இப்போ நல்லா ரெக்கவரி ஆகிட்டாங்க. நைட்டு வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்துச்சு இல்லையா, அதை வந்து அங்கே ஸ்டோர் ரூமில் தான் வச்சு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அவங்க அப்புறம் உடனே வந்துட்டாங்க. பிக் பாஸுமே அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து படுத்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்துட்டு அது நேற்றே முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன், நம்ம டீம் இருக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின் போது, இல்லை நான் வந்துட்டு பிரஜன் கிட்ட போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ தான் வந்துட்டு உங்களுடைய கால் தடத்தை நீங்கள் பதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக இருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்களோட மனசுக்குள்ளே போய் அவங்க வந்து அந்த கவலையெல்லாம் மறந்து இப்போ வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதை வந்து அவங்க வீட்டுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.